சென்னை பட்டினப்பாக்கம் அரசு குடியிருப்பில் 3வது மாடியிலிருந்து சுவர் விழுந்ததில் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். வணக்கம். இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? பாதிக்கப்பட்டவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய மக்கள் இது தொடர்பாக என்ன சொல்றாங்க? பட்டினப்பாக்கம் அரசு குடியிருப்பில் 3வது மாடியிலிருந்து சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் தான் இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் செயல்பட்டு வருகிறது. கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த குடியிருப்புகள் ஏற்கனவே சிதிலமடைந்திருப்பதாக புதிய வீடுகள் கட்டித்தரக் கோரி இப்பகுதிவாசிகள் பலமுறை அரசுக்கு மனு அளித்திருக்கிறார்கள், மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அந்த வீடுகள் மாற்று குடியிருப்புகள் எதுவும் கட்டித்தரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதில் சுவர் விழுந்ததால் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்பு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்த நிலையில இன்றும் தற்போது 3வது மாடியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு சுவர் இடிந்து விழுந்ததுல ஒரு பலத்த காயம் ஏற்பட்டு அருகில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பின்னர் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவ இடத்திற்கு விரைந்த மயிலாப்பூர் தீயணைப்பு வீரர்கள் வேறு யாரேனும் இதில் பாதிக்கப்பட்டுள்ளார்களா, அங்கு கீழே விழுந்துள்ள சுவரை அகற்றும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது பகுதியில பட்டினப்பாக்கம் போலீசார் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி சசிதரன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.